ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பீகாக் ஃபெதர் ஸ்டிச் டைப் 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒனுக்கு வரைஞ்ச மாதிரி நான் செகண்ட் ஒனுக்கும் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒனுக்கு மிடில் இருந்து எடுத்துருந்தேன், மிடிலுக்கு கொஞ்சம் மேலே இருந்து எடுத்தேன். பட் செகண்ட் ஒனுக்கு நான் அந்த லைனில் இருந்து எடுத்து நான் வந்து ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்து அந்த அவுட்லைன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் ஒரு ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச் அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் ஒனுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இந்த செகண்ட் ஒனுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து வேறு கலர். ஸோ பீகாக் ஸ்டிச்சுமே 2 கலரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வேறு கலர் எடுத்து இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ஃபஸ்ட் அவுட்லைன் இருக்கலாம் அதுக்கு மிடில் இருந்து நான் எடுத்து ஒரு ஸ்டிச், அதாவது இந்த மேலே இருக்கிற ஒரே ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ வந்து நான் வந்து இந்த தேர்டு அந்த ஃபெதர் இருக்குல்ல அதிலேருந்து எடுத்து நான் வந்து அந்த செகண்ட் ஃபெதர் அவுட்லைன் இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்து, அதாவது ஃபஸ்ட்டு அவுட்லைனு கீழே, செகண்ட் அவுட்லைன் லைட்டாக மேலே வந்து நான் மிடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே பட்டன் ஹோலுக்கு எப்படி மேலே போயிட்டு அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அதே மாதிரி மேலே போயிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஸ்டிச் போட்டுருவீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சைட் பண்ணணும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சைட் பண்ணணும். ஸோ இது நீங்கள் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு நடுவில் திலகம் ஷேப் மாதிரி வரும். ஸோ அங்கே நம்ம வந்து திலகம் ஸ்டோன் ஒட்டுவோம். அண்ட் தென் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நம்ம வந்து சுகர் பீட் போட்டு இந்த ஸ்டிச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம பார்த்தோம்னா பீகாக் ஃபெதர் ஸ்டிச் அதே மாதிரி நீங்கள் வந்து, ஆனால் அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அவுட்லைனுக்குள்ளேருந்து எடுப்போம். இதில் நம்ம வந்து அவுட்லைனுக்கு மேலேயே நம்ம வந்து பீகாக் ஃபெதர் ஸ்டிச் ஃபஸ்ட் டைப்புக்கு எப்படி போடுமோ அதே மாதிரி போட்டுப்போம். அதுக்கப்புறமா இன்னொரு கலர் எடுத்து அந்த மிடில் அந்த ஃபஸ்ட் அவுட்லைன்லேருந்து எடுத்து நான் வந்து செகண்ட் அவுட்லைன் வரையும் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்துப்பேன். ஸோ அப்படி நீங்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். ஒரே கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது, 2 கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பீகாக் ஃபெதர் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இதை சுற்றி வந்து என்னோடய சுகர் பீட் வச்சு நான் வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து 2 சுகர் பீட் தான் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நான் அதே ஆரஞ்சு கலர் சுகர் பீட் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் அட் லாஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு திலகம் ஷேப்டு ஸ்டோன் வச்சு நான் வந்து இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து 2 பாயிண்ட்னா கீழே இருக்கிற பாயிண்ட் அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாமே பாயிண்ட் வச்சுட்டு வரணும். இப்போ நான் என்னோட சில்க் த்ரெட்டை எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுப்பேன். ஸோ பேக் ஸ்டிச் போட்டுக்கு இந்த மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஸ்மால் ஸ்டிச். ஸோ அப்படி போட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே வரப்போகுது. ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஸ்மால் ஸ்டிச். அப்போ நான் வந்து ஜிக்ஸாக்காக இன்னொரு மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஸ்மால் ஸ்டிச். ஸ்டார்டிங் நீங்கள் பிகினராக இருக்கிற போது நீங்கள் இந்த மாதிரி வந்து லைன் போட்டு பாயிண்ட் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. இதுவே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி லைனோ பாயிண்ட் அதெல்லாம் தேவைப்படுது. நீங்களே ஜிக்ஸாக்காக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரலாம். ஓகேங்களா? இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஸ்டிச். ஸோ வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு லாங் செயின் போடுவீங்க, ஒரு ஸ்மால் செயின் போடுவீங்க சில்க் த்ரெட் வச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு நீட்டான ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸோ இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து 2 ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பீகாக் ஸ்டிச்சில் டைப் 2, ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.